எல்லோருக்கும் வணக்கம். நேற்று 26 வந்து நிஃப்டியோடைய மந்த்லி எக்ஸ்பைரி நடந்திருக்குது. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்த ரேஞ்ச் வந்து 26,004லேருந்து 26,665 போகும்னு சொல்லியிருந்தோம். 25,942 கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் எங்கே போயிருக்கு பார்த்தீங்கன்னா 26,216 போய் நின்றுருக்குது. ஸோ இது நியூ ஹையை வந்து கிரியேட் பண்ணியிருக்குது. இப்போ மார்க்கெட் இவ்வளோ ஹை கிரியேட் பண்ணுறதுனால நமக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம ப்ரீமியம் வந்து செக் பண்ண ஸ்ட்ரைக் செக் பண்ண 26,000 செக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கான ப்ரீமியம் இதுதான் சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இது புட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை போனது வந்து புட் இது காலில் வந்து மேக்ஸிமம் ஹை வந்து 262. ஸோ லோ வந்து 54. ஸோ நம்மளுடைய 77, 62, 92 இது எல்லாத்தையும் வந்து டச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 3 லாட் இதில் டச் பண்ணியிருக்குது. ஆனால் க்ளோஸ் பண்ணது பார்த்திங்கன்னா 228 க்ளோஸ் ஆகிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 151 பாயிண்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ 151 பாயிண்ட் கிடச்சிருக்கனால நமக்கு ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா கால் சைடில் 11,325 ரூபா ப்ராஃபிட் கிடச்சிருக்குது கால் சைடில். ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி நம்ம புட்டில் போய் பார்த்திங்கன்னா, ஸோ புட்டு என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ புட்டு பாருங்கள், அதோட ஹை வந்து 79. ஸோ அதோடைய க்ளோஸ் ஆனது வந்து 0ல் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ 79 க்ளோஸ் ஆனதுனால நமக்கு நம்ம வேல்யூவில் ஸ்ட்ரைக்ஸு ப்ரீமியம் செக் பண்ணோம்னா நம்ம 77 இதிலேருந்து போயிருக்குது. எல்லாத்தையும் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 5 லாட் வந்து 15லேருந்து 79 வரையும் போயிருக்கனால இப்போ நமக்கு வந்து 5 லாட் இதில் வந்து விழுந்துருக்குது. ஸோ இப்போ 5 லாட் நமக்கு அதில் விழுகும்போது இதில் ஒரு 5 லாட்டு நமக்கு வந்து உள்ளே விழுகும்போது நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 5,000 ரூபா சில்லற நமக்கு வந்து 5,275 ரூபா லாஸ் ஆகிருக்குது. ஸோ அப்படி ஆக மொத்தம் பார்க்கும்போது நமக்கு வந்து இது பியில் லாஸு, ஆனால் சியில் வந்து நல்ல மொமெண்டம் வந்து ஹெவி மொமெண்டம்னால கிட்டத்தட்ட ஒரு 5,550 ரூபா கிட்ட ப்ராஃபிட் வந்துருக்குது. ஸோ இது வந்து ஆவரேஜாக வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஒரு 5,000 ரூபா வந்து மெயின் ப்ராஃபிட்டாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த எக்ஸ்பெரியில். ஸோ இந்த எக்ஸ்பெரியை பொறுத்தவரையும் நல்ல எக்ஸ்பெரி ஆகிருக்குது. ஸோ மொமெண்டம் ஹை மொமெண்டமில் போயிட்டு லைஃப் டைம் ஹையில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நல்ல எக்ஸ்பெரி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அடுத்து. ஸோ அடுத்த வீடியோவில் செக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.